அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலானது முடிவுகள் வெளியானதுல இருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். என்னதான் திரைப்பட நடிகரும் தாவேகா தலைவருமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இருந்தாலுமே கூட அவர் முதலமைச்சர் பதவியில அமர்வதற்கு மிகப்பெரிய தடைகளானது இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ நிறைய பிரச்சனைகளானது போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை இன்னைக்கு சந்திக்கிறாருங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல எடப்பாடி என்ன நோக்கத்தோட சந்திக்க போறாரு அவரை அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. ஸோ விஜய் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க போராடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இபிஎஸ்சியினுடைய இந்த திடீர் மூவ் எதுக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியானது எழுந்திருக்குங்க. ஸோ சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 வருடத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் விஜயினுடைய தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது டிவிக்கே 108 இடங்களில் வெற்றிகளை பெற்றிருக்குங்க. ஸோ தனிப்பெரும் கட்சியாக வளர்ந்திருந்தாலுமே கூட இவருடைய ஆட்சி அப்படின்றது இன்னுமே அமையாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஏன்னா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துட்டு இருக்கக்கூடிய தாவேகா அந்த மேஜிக் நம்பரை எட்டாதது மட்டும்தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த டைமில் எம்எல்ஏக்கள் அனைவருமே விஜயனுடைய தாவேகா கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு இபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இபிஎஸ்சினுடைய கட்சியை பார்த்திங்கன்னா இரண்டாக உடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவிட்டு இருக்குது. ஸோ ஒருத்தங்க ஒரு ரிசார்ட்லேயும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவங்களை இன்னொரு ரிசார்ட்லேயும் தங்க வச்சுருக்காங்க. அதாவது அதிமுக உடைவதை தடுக்கணும் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு 32 எம்எல்ஏக்கள் அவர் கண்டிப்பாக தேவை. தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெறுவதற்கு ஆட்சி அமைக்க அதிமுகவினுடைய ஆதரவை நாடினாங்க. ஸோ இது தொடர்பாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோர் விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்பத்தில் இதுக்கு பச்சை கொடி காட்டிய பழனிசாமி ஒரு நிபந்தனையை முன் வச்சார். ஸோ தாவேகா மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே இணைந்த பிரத்யேக கூட்டணியை அவர் விரும்பினார். ஆட்சியில் அதிமுகவினுடைய பங்கு மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படின்னும் அரசு நிர்வாகத்தில் முழு அதிகாரம் கொண்ட ஒரு அங்கமாக அதிமுக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தாரு. இதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்ததுங்க. ஆனால் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவினுடைய மாமியாரும் அதிமுகவினுடைய எம்எல்ஏவுமான லீமா ரோஸ் வழியாக இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு நிபந்தனைக்கு விஜய் கண்டிப்பாக ஒத்துக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அதிமுக கிட்ட மட்டும் அவர் போய் சிக்கிக்கிறதுக்கு விரும்பலை. அதுக்கு மாறாக காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மற்றும் இதர பிரதேய கட்சிகள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்குறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இருந்த போதுமே கூட இன்னுமே அது நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை புதன்கிழமையை முடிந்துமே கூட இன்னுமே சரியாகவே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக தாவேகாவுக்கு நிபந்தனையோடு கூடிய ஆதரவை வழங்க முன்வந்த காங்கிரஸ் மற்ற மதவாத கட்சிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ பல கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் அதிமுகவினுடைய செல்வாக்கு குறையும் அப்படிங்கிறதுனால முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தன்னிடம் இருக்காது அப்படின்றதுனாலையும் பழனிசாமி இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து பின்வாங்கிட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களுக்குள்ள நிறைய சலசலப்புகளானது ஏற்பட்டது. ஸோ பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கலைக்கிறதுக்கு தாவேகா மற்றும் பிற தரப்புகள் முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு பயம் அதிமுக தலைவருக்கு ஏற்பட்டதுங்க. இதனால் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல எம்எல்ஏக்கள் உடனடியாக அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சொகுசு விடுதிகளுக்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து போய் அங்கே தங்க வச்சுருக்காரு. ஸோ தீவிரமாக காவல் படையோடு வச்சுருக்காருன்னே சொல்லணும். இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை இன்றைக்கி சந்தித்திருக்காரு. ஸோ ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை இவர் சந்தித்த பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, எந்த நோக்கத்தோடு இவர் சந்திக்க போகிறார் அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்திருக்குன்னே சொல்லணும். ஸோ இந்த கேள்விக்கான பதிலும் கூடிய சீக்கிரமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் என்ன தெரியுது அப்படின்னா தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு சட்ட சிக்கலில் விஜய் போய் சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அவருக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா தனிப்பெரும் கூட்டத்துக்கு முதல்ல முன்னுரிமை அப்படின்ற ஜனநாயக மரபு விஜயனுடைய ஒரே ஒரு நிர்வாக தவறால் இப்போ பறிபோக போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவர் செஞ்ச தப்பே அவருக்கு இப்போ எதிராக மாறி இருக்குங்க. ஆளுநர் அர்லேக்கருடைய பிடிவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலுமே கூட இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போனாலுமே கூட விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயே ஆல்ரெடி அந்த தப்பை பண்ணிட்டாரு. என்ன அவர் தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் 107 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக இருந்த போதுமே கூட விஜய் அமைதியாக இருந்திருக்கலாம். அதாவது ஆளுநரே நம்மளை கூப்பிடட்டும் அப்படின்னு காத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா இவர் சட்டசபைக்கு போய் தன்னுடைய பலத்தை எல்லாம் நிரூபித்திருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணாமல் நான் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் போய் கிண்டி ஆளுநர் மாளிகையில் அவர் போய் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துட்டார்.
அதாவது 112 அப்படின்ற எண்ணிக்கையில் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கடிதம் போனதுனால ஆளுநருடைய முடிவில் நீதிமன்றம் தலையிட விரும்பாது அப்படின்னு தெரியுது. இதிலிருந்து விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலுமே கூட அவருக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னென்னா விசிகா, சிபிஎம் மற்றும் சிபிஐ இது போன்ற கட்சிகள்கிட்ட இருந்து அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு புதிய கடிதத்தை ஆளுநர்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறது தான். ஏன்னா இவர் பண்ண அந்த தவறான ஒரே ஒரு மூவ் மட்டும்தாங்க ஆளுநருக்கு வந்து கூடுதலான அதிகாரத்தை வந்து பெற்றுக் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போது சட்ட போராட்டத்திலும் சரி பின்னடைவை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும், அடுத்து 6 எம்எல்ஏக்கள் யார், தமிழக அரசியலில் யார் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுமே எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீதிமன்றம் கை கொடுக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக விஜய் அவர்கள் மாற்று வழியை மட்டுமே வந்து யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த போதே அவர் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு ஒரு சில பொருளைகளானது பரவிட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அவங்களோட இல்லை அப்படின்றது இப்போ வந்து நல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் வந்து கை கொடுத்துருக்கே தவிர பாஜக வந்து கிடையாது. பாஜகவோட கண்டிப்பாக அவர் சேர மாட்டார் அப்படின்றது இதிலேருந்து உறுதியாக தெரியுது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியோட விஜய் வந்து கை கோர்த்துருக்கிறது தமிழக அரசியலில் ஒரு புதிய துருவமுனையை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே தான் சொல்லணும். ஏன்னா மதசார்பற்ற கொள்கையை காக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் காங்கிரசினுடைய ஆதரவை விஜய் வந்து ஏற்றிட்டுருக்காரு. அவர் ஒரு தெளிவான முற்போக்கு அரசியலை முன்னெடுக்க வந்து திட்டமிட்டிருக்காரு அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக தெரியுதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் கிளப்பியிருக்கக்கூடிய வதந்திகள், சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட போலி பிம்பங்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய அமைதியான உறுதியான செயல்பாடுகளால் விஜய் வந்து முறியடிச்சிருக்காரு. அதிகாரத்துக்காக யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாத அவரது இந்த குணம் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய நல்ல பேரையும் வரவேற்பையும் ஏற்படுத்தி அவருக்கு இன்னும் ஒரு உயர்வான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் விஜய் வந்து வெற்றி பெற்றிருக்காருங்க. ஸோ முடிவாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் ஒரு புதிய திசையை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். பாஜகவினுடைய நிழல் கூட தன் மீது படக்கூடாது என்பதில் விஜய் காட்டியிருக்கக்கூடிய இந்த ஒரு தெளிவு தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை, அதாவது வருங்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அவர்கள்ட்ட இருந்து விலகி நிற்கிறதன் மூலமாக தமிழக மக்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் முழுமையாக காப்பாற்ற முடியும் அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவுகளானது கிடைக்க போகுது, அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை வந்து தக்க வைத்து கொள்ள போகிறாரா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை தான் பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.